இல்ல இப்ப குறிப்பா சொல்லப்போனா பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் அந்த நாட்டோட சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன நடைமுறை அமெரிக்காவுல? இல்ல அந்த ஃபர்ஸ்ட் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வெளியேற்றுங்கிறது ஒரு முக்கியமான இஷ்யூ. இது வந்து அடுத்த இஷ்யூ, பர்த் ரைட் இஷ்யூ. இந்த பர்த் ரைட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அங்கே இருக்க நிறைய பேர் படித்தவங்க வந்து அமெரிக்காவில் வருவாங்க. வந்துட்டு ஹெச்என் விசாவில் இருப்பாங்க. கணவன் வேலைக்கு போவான், மனைவி வேலைக்கு போவான், இல்லை மனைவி வேலைக்கு வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களாம் வந்து இந்த பிகம் அமெரிக்கன் சிட்டிசன். இது யதார்த்த உண்மை. அப்படி தான் சட்டம் சொல்லுது. அது நிறைய பேர் ஆகிட்டாங்க. அந்த 25 ஆண்டுகளாக சிட்டிசன் ஆகி பெரியவங்களும் ஆகிட்டாங்க அவங்க. ஆனால் நேற்று போட்ட எக்ஸிக்யூட்டிவ் ரைட்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்தாலோ அப்பாவோ அம்மாவோ யாராச்சும் கிரீன் கார்டு இருக்கணும், அதில் சிட்டிசனாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது வந்து சிக்கலை நிச்சயமாக கொண்டு போய் ஏற்படுத்தும். இப்போ தாய்மை பருவம் அடைந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட பெரிய கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 20 கூட குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை வந்து சிட்டிசன். 21 பிறந்துச்சுன்னா அது சிட்டிசன் கிடையாது, அமெரிக்காவும் கிடையாது, இந்தியாவுக்குள்ளே விடுவாங்களான்னு தெரியாது, இந்தியா அதை ஏற்றுக்குமான்னு தெரியாது. இது இந்தியா மட்டுமல்ல, உலகளாவே இருக்கிற எல்லா நாட்டிலையுமே.